ஜெயந்தி மீனாட்சி கடலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசானது பிள்ளையாரை ஒரு பிள்ளையாரை கூட எக்ஸ்ட்ராக வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த பெரியார் என்ற ஈவேரா ராமசாமி ஒரு சிலையை உடைத்தார். இன்னைக்கு 1 லட்சம் சிலைக்கு மேல வந்திருக்கு. பிள்ளையார் வடமாநில கடவுளை என்று சொல்கிறார்கள். நம்ம தமிழ் உலகத்திலேயே பழமையான நூல் தொல்காப்பியம். அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திலேயே பிள்ளையாரை பற்றி திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமை காக்கவும் பருவமாய் நமதுள்ள பழுக்கவும் பெருக ஆழ்ந்த பிள்ளையனை பேணுவோம் என்று தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கார்கள். எப்படி இது வடநாடு ஆகும்? பிள்ளையார் சொல்லி இருப்பது பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஒவ்வொரு செயலும் தொடங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திராவிடர் அரசியானது என்ன செய்யுது என்றால் பிள்ளையார் வடநாட்டு கடவுளை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பொய் பல நாளைக்கு அவர்கள் பொய்யை சொல்லி சொல்லி உண்மையாக்கினார்கள். இன்று அந்த பொய் வெளிச்சத்துக்கு வந்ததால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதாவது பிள்ளையாரை கிணத்துல தூக்கி போட்டா நீந்துவாரா என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர்களை கட்டி வச்சு சவுக்கால் அடித்தால் தாங்குவார்களா? பிள்ளையாரை சவுக்கால் அடித்தால் தாங்குவார். இவர்கள் தாங்குவார்களா? தாங்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் உள்ளன் கூட அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசு இந்த திராவிட அரசு. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான மரத்துக்கு மரியாதை இருக்குது. தமிழ் கடவுளான குலமுதல் கடவுள் முருகனாக இருந்தாலும் சரி அல்லது விநாயகராக இருந்தாலும் சரி இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார்கள். இந்த முதலமைச்சராக இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லவில்லை. இதே ஒரு ரம்ஜான் குள்ளா போட்டு போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறார். கிறிஸ்டினா இருந்தா போய் அல்லாலுயா சொல்லி கேட்க வேண்டியிருக்கிறார். இந்துக்களை இழிச்சவாயர் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 தேர்தலில் இந்துக்கள் இழிச்சவாயர்களா இவர்கள் இழிச்சவாயர் என்று தெரியப்படுத்துவார் என்று சொல்லிக் கொள்கிறேன். என் பேர் முத்துராமன்ஜி, பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய துணைத் தலைவர்.